திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ அப்படிங்கும்போது அதுக்கு விஜய் தரப்புல இருந்து அதை பற்றி அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது மௌனம் காப்பது சரியா? என்ன சொல்லணும், எதை சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, அவர் அமைதியாக இருப்பதே அவருடைய ஒரு பெரிய திறமை தான் நான் நினைக்கிறேன். அது என்னவோ தீபத்தூணுன்றாங்க, சில பேர் அது எல்லைக்கல்லுன்றாங்க. இப்போ புதுசாக வாட் எவர் பீதி, திருப்பரங்குன்றன்றது ரொம்ப பழமையான ஒரு இது முருகனுடைய ஸ்தலம். அது அறுபடை வீடுகளில் முக்கியமானது மலை கோயில் தான். அப்போ அந்த மலை மேலே ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஒரு தீபம் ஏற்றணுன்றதுக்கு ஏன் இப்படி அரசாங்கம் பிடிவாதம் காட்டுகிறது அப்படின்னு தெரியல. இப்போ சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு 2-3 monthsல அப்படிங்கிறதுக்காக இது கிளப்பி விடப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கூட பார்க்க இருக்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு அவங்க பெரிதும் நம்பி இருப்பது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஓட்டு கேட்க போகிறதில்ல. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. வாக்குறுதிகள் கொடுத்தது எதையும் பெருசாக நிறைவேற்றலை. பெண்களுக்கு இலவச பேருந்து, அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ், அவங்களோட ஸ்கீம்ஸ் பாராட்டுற வகையில் கூட இருக்கு. தேவையான அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும். இப்போது 80,000 90,000 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் சுங்குவா சத்திரத்தில் நடந்த அவங்க மீட்டிங்கில் பல பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்க. ஏதோ மோட்டர் சைக்கிள் தரப்போகிறாரு, வீடு தரப்போகிறாரு, எல்லாருக்கும் ஒரு வேலை தரப்போகிறாரு. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா கொடுக்குறேன்னெலாம் சொல்ல, இருக்கணும்னு சொன்னார். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஊழலற்ற நிர்வாகம்னால 50% எக்கனாமி இன்றைக்கி டப்புன்னு எழுந்து நின்றுக்குங்க. இப்போ ஒன்றும் வேணாம், 4,000 கோடி ரூபாய் கார்பரேஷன் செலவு பண்ணியிருக்கு மழைநீர் வடிகால் திட்டத்துக்காகன்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன 2 நாள் மழை பெஞ்சாலே மோட்டர் பம்புங்களை எடுத்துன்னு தக்காளி சாதம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது 4.25 வருஷமாக. இப்போ வேர் இட் ஹஸ் கான்? 4,000 கோடி எங்கே போச்சு? எந்த அதிகாரி பாக்கெட்டுக்கு போச்சு? எந்த அரசியல்வாதி பாக்கெட்டுக்கு போச்சு? இல்லை, ஊழலற்ற நிர்வாகத்தை விஜய் கொடுப்பாரு அப்படின்னா அவர் உள்ள சேர்த்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வருகையுமே ஊழல் செய்த அதிமுக கட்சியிலிருந்து கொண்டு வராரு. ஊழல் செய்த அதிமுக கட்சி என்பது வேறு. அதிமுகவில் இருக்கிற ஆட்கள்லாம் ஊழல்வாதிகள்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அதே போல் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓபிஎஸ் மேலே ஊழல் புகார் இருக்குது, இபிஎஸ் மேலே இருக்குது, ஏன் சபரீசன் மேலே இருக்குது, உதயநிதி மேலே இருக்குது. உதயநிதியுடைய ஆளினால் அசிஸ்டண்ட்டு ரத்தீஷா, அவர் ஏன் லண்டனுக்கு தப்பி ஓடினார் இடி ரைடு வரும்போது? தாவேகா என்பதே ஒரு அப்டேட்டட் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே தான். 2.0 ஏடிஎம்கே உடைய 2.0 தான் தாவேகா. இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்தார் கொங்கு பகுதியிலேருந்து தாவேகாக்கு. முந்தா நாள் சிங்காநல்லூர் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவுக்கு போயிட்டார். நேற்று பார்க்குறேன் வெள்ளமண்டி மதுரையை சார்ந்தவர் நினைக்கிறேன், அவர் செங்கோட்டையனை பார்த்துட்டு போகிறாரு. நல்ல செய்தி நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போது எக்ஸோடஸ் ஆஃப் லீடர்ஸ் போத் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தாவேக்காவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறது வெறும் வாய்ச்சவடால் இல்லைங்க, வரப்போகுது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக கூட போய்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ அப்படிங்கும்போது அதுக்கு விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து அது ரிலேட்டடாக அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு கண்டனமோ இல்லை ஏதோ அதை பற்றி அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ இப்படி அப்போ தாவேகா ஆட்சிக்கு வரணும், விஜய் சிஎம் ஆகணும் அப்படின்னா அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அது மௌனம் காப்பது சரியா? சரியில்லை. கண்டிப்பாக கருத்து தெரிவிக்கணும். இதே மாதிரி தான் கவின் திருநெல்வேலியில் கொலை வழக்குலேயும் அவர் கருத்து எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தார். ஆனால் அவங்க மதுரை மாநாட்டில் ஆணவ கொலைகள் பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது போன்ற ஒரு அதாவது முதன்மை சக்தியாக நாங்கள் வரணும்னு சொல்கிறவர், அது வரணும்னு முயற்சி பண்ணுற அந்த கட்சி தமிழ்நாட்டின் அன்றாட அரசியல் பிரச்சனைகளில் தன் கருத்தை மக்களிடையே சொல்லி ஆகணும். ஆனால் என்னவோ தெரியல, சில நேரங்களில் அவங்க மௌனமே கருத்துன்ற மாதிரி இருந்துடுறாங்க பல விஷயங்களில். நீங்கள் குறிப்பிட்டு இதை சொல்கிறீங்க,
இது போல் பல விஷயங்களில் அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறாங்க. அது சரியில்லை என்று தான் என்னுடைய கருத்து. அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் பத்தியோ இல்ல வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டா பேசுற அளவுக்கு விஜய் அவர்களுக்கோ இல்ல வந்து அவங்க கட்சியினருக்கோ நாலேஜ் இல்லை அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்கவங்களாம் விமர்சிக்கிறது அப்ப சரிதானா? கிடையாதுங்க. நாலேஜ் இருக்குது இல்லைன்னு இல்லைங்க. ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு என்ன நாலேஜ்? அவர் பர்சனலாக பேசினாதான் இதுவா? அவங்க கட்சியில் எவ்வளோ யூக வகுப்பாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ அரசியல் அறிவு புரிந்து இருப்பவங்க இருக்காங்க. ஏன் விஜய்க்கே வந்துட்டு ஒன்றும் தெரியாதுன்னெலாம் நான் சொல்லலை. அவர் வந்து எல்லா விஷயமும் கூர்ந்து அரசியலை கவனிச்சிட்டு வந்திருக்காரு. எப்போ கட்சியை தொடங்கணும், என்ன சொல்லணும், எதை சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, அவர் அமைதியாக இருப்பதே அவருடைய ஒரு பெரிய திறமை தான் நான் நினைக்கிறேன். அதாவது சில இக்கட்டான சமயங்களில் எதுவும் பேசி எக்கச்சக்கமாக மாட்டிக்கிறது பதிலாக அமைதியாக கடந்து செல்வது வந்து ஒரு சிறந்த யுக்தியாக அவர் கடைப்பிடிக்கிறாரு. ஆனால் அது வந்து எல்லா நேரத்திலையும் வந்து சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூவில் வந்து ஹஸ் டு சே சம்திங் எய்தர் ஃபார் ஆர் அகேன்ஸ்ட். என்னை பொறுத்தவரையில் கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தேவையில்லாமல் 2 பாஜகவும் சரி திமுகவும் இதை பெருசுப்படுத்துகிறாங்க. ஒரு அரசியல் நோக்கத்தோடு இதை பயன்படுத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாம் தான் நினைக்கிறாங்க. இப்போ அந்த 2 கட்சிகளும் தேர்தல் ஆதாயம்காக வந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்கன்னா அப்போ இதுதானே டைம் விஜய்க்கு. அப்போ இது குறித்து அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும். அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லலைன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லி இருக்கணும்னு நான் எடுப்பிலே சொல்லிட்டேனுங்களே. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்துங்க மதம் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே எடுபடாதுங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து எம்மதமும் சம்மதம்னு சொல்லி மத நல்லிணக்கத்தில் வந்து தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால் மதத்தை வச்சு மதம் சார்ந்த பிரச்சனைகளை வச்சு அரசியல் ஆதாயம் தேட யார் நினைத்தாலும் அது இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. பட் இதை வந்து தாவேக ஒரு முதன்மை சக்தியாக வளர்ந்துட்டுருக்குது. நாங்கள் தான் அடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி இருக்க போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் திமுகவின் தவறுகளையாவது சுட்டி காட்டலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரை இல்லைங்க எல்லாம் அதுக்குள்ளே நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் மெரிட்டுக்குள்ளே போகல. இந்த திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டில் இருக்குது. ஆனால் சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்குதுங்க. ரூல் ஆஃப் லா. அப்படி பார்க்கும்போது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு ஒரு தனி நீதிபதி கொடுக்குறாரு. அது தப்புன்னு நீங்கள் 2 நீதிபதி அடைந்த அமர்வுக்கு போகிறீங்க. அதுவும் அதை தான் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எதையும் ஸ்டே பண்ணல. அவங்க அநேகமாக 12ஆம் தேதி ஏதோ டிசம்பர் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு நீதிபதியின் ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவு அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஸ்டேடு பை அ ஹையர் கோர்ட் ஆர் அப்பலட் கோர்ட்டு இட் ஹாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். இல்லைன்னு சொன்னால் ரூல் ஆஃப் லாக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். நமக்கு பிடிக்காத முடிவாக இருக்கலாம், அதில் தவறு இழைத்திருக்கலாம் சம்மந்தப்பட்ட நீதிபதி, அதெல்லாம் ஓகே. ஆனால் அன்லெஸ் தி அதர் கோர்ட் அப்பலட் கோர்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கிற உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது வேறு ஏதோ அதை தடுத்து விட்டு விசாரணை நடத்தி எது சரின்னு சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. நோ ஆல்டர்னேட்டிவ் எக்ஸப்ட் டு இம்ப்ளிமெண்ட். இதில் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளோ முரண்டு பிடிச்சிக்கிட்டு 144 போட்டு இன்றைக்கி வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மலையில் வந்து இது இப்போ தீபத்தை ஏற்றுறதுன்றது திருவண்ணாமலையில் நம்மளே பார்க்குறோம். திருவண்ணாமலையில் தீபம் என்பது ஏதோ ஃபிக்ஸடு அந்த இதில் இல்லை. கொப்பரை இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க பெயிண்ட் அடித்து. ஒரு நாளைக்கு முன்னால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்தி அங்கே ஏற்றுறாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுபோல் அது ஒரு இடம். அந்த மலை திருவண்ணாமலை என்பது ஒரு அதாவது சிவனுடைய ஒரு அக்னி உருவம் ஒரு நம்பப்படுவதால் இங்கேருந்து எடுத்துன்னு போய் கொப்பரையை வச்சு அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அது நடக்குது. அதுபோல்
அது என்னவோ தீபத்தூணுன்றாங்க, சில பேர் அது எல்லைக்கல்லுன்றாங்க இப்போ புதுசாக. வாட் எவர் பீதி, திருப்பரங்குன்றன்றது ரொம்ப பழமையான ஒரு இது முருகனுடைய ஸ்தலம். அது வந்து அறுபடை வீடுகளில் முக்கியமானது மலை கோயில் தான். அப்போ அந்த மலை மேலே ஒரு இடத்துல வந்துட்டு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு தீபம் ஏற்றணுன்றதுக்கு ஏன் இப்படி வந்து அரசாங்கம் பிடிவாதம் காட்டுகிறது அப்படின்னு தெரில. அதாவது நான் அதில் ஒத்துக்கிறேன். இப்போ அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது, தர்கா இருக்குது. அந்த தர்காவின் எல்லைக்குள்ளே, அந்த தர்காவினுடைய அந்த பகுதிக்குள்ளே போய் தீபம் ஏற்றினா அது திட்டமிட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற முயற்சி. அப்படி எதுவும் இதில் நடந்ததா தெரியல. தர்கா இருக்கிற இடத்து அது வேற மலை, இது வேற மலைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு 2-3 மந்த்ஸில், அப்படிங்கிறதுக்காக இது வந்து கிளப்பி விடப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கூட பார்க்க இருக்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து அவங்க பெரிதும் நம்பி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தான். ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டது, நிதி கொடுக்கவில்லை, மதவாதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இப்படிப்பட்ட அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஓட்டு கேட்க போகிறதில்ல. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. வாக்குறுதிகள் கொடுத்தது எதையும் பெருசாக நிறைவேற்றலை. இன்றைக்கி மாநில அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் கால், தூய்மை பணியாளர்கள் 110 நாளைக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்போ டு டைவர்ட் தி அட்டென்ஷன், இலவச பேருந்து, அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், அவங்களோட ஸ்கீம்ஸ் வந்து பாராட்டுற வகையில் கூட இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இலவச பஸ், அதாவது விடியல் பயணம் மகளிருக்கு அப்படின்றீங்க. நான் அதுக்கு ஒரு வியூ சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு தேவையான அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும். இப்போது 80,000 90,000 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய நிதி நிலைமை நொடிஞ்சு போய் அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, அகவிலைப்படி கொடுக்க முடியல, அதே போல் ரிட்டையர் ஆனவங்களுடைய பென்ஷன் செட்டில்மெண்ட் பண்ண முடியல. இப்படி இருக்குது போக்குவரத்து நிறுவனங்களுடைய நிலைமை, கழகங்களுடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆதாயத்துக்காக இதை பியூர்லி டு கெட் சம் ஓட், மோர் ஓட்ஸ் ஃப்ரம் த உமன், இது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்க வரி பணத்தை எடுத்து, மக்கள் வரி பணத்தை எடுத்து உங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் தேர்தல் ஆதாயத்துக்கும் செலவு பண்ணுறதுன்றது ஒரு நல்ல எத்திக்ஸ் பாலிட்டிக்ஸ் கிடையாதுங்க. அன்எத்திக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. நான் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி, இதுக்கு முன்னால் வந்து அதிமுகவும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தாலிக்கு தங்கம்னு இருக்காங்க. அதனால தான் இதில் வந்து விஜய் ஏன் டிஃப்ரென்ஸாக இருக்கார் நான் பார்க்குறேன்னா, சமீபத்தில் சுங்குவா சத்திரத்தில் நடந்த அவங்க மீட்டிங்கில் பல பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்க. ஏதோ மோட்டார் சைக்கிள் தரப்போகிறாரு, வீடு தரப்போகிறாரு, எல்லாருக்கும் ஒரு வேலை தரப்போகிறாரு. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா கொடுக்குறேன்னெலாம் சொல்ல, இருக்கணும்னு சொன்னார். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதுதான் இலக்கு அப்படின்னு கூட கார் கொடுப்பேன் இலவசமானு கொடுப்பேன்லாம் இல்லை. இல்லை இல்லை, எங்கேயுமே அவர் கொடுப்பேன்னு சொல்ல. ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கணும், ஆனால் ரைட் இப்போ மோட்டார் சைக்கிள் அப்படின்னாரு. இருக்கணும் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், ஒட்டுமொத்த மாநிலத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், அவங்களுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மேம்படுத்தணும்னா எப்படி மேம்படுத்துவாருங்கிறத அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை, பேசிக்காக ஒன்று சொல்கிறேங்க. ஊழலற்ற நிர்வாகம்னால 50% எக்கனாமி இன்னைக்கு டப்புன்னு எழுந்து நின்றுக்குங்க. இப்போ ஒன்றும் வேணாம், 4000 கோடி ரூபாய் கார்பரேஷன் செலவு பண்ணியிருக்கு மழைநீர் வடிகால் திட்டத்துக்காகன்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன 2 நாள் மழை பெஞ்சாலே மோட்டர் பம்புங்களை எடுத்துன்னு வந்துட்டு தக்காளி சாதம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது 4.25 வருஷமாக. இப்போ வேர் இட் ஹஸ் கான்? 4000 கோடி எங்கே போச்சு? எந்த அதிகாரி பாக்கெட்டுக்கு போச்சு? எந்த அரசியல்வாதி பாக்கெட்டுக்கு போச்சு? எந்த மினிஸ்டர் பாக்கெட்டுக்கு போச்சு? ஆக கரப்ஷன் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் அவர் மிசரிஸ். அப்போ அவர் ஒரு அடியில் அடிக்கிறாரு. ஊழலற்ற நிர்வாகம். இன்றைக்கி இருக்கிற ஆட்சியில் ஊழல்கள் எங்கே பார்த்தாலும் ஊழல். அவர் சொன்னார்ல, எங்களை போய் கொள்கை இல்லாத கூட்டம்ன்றீங்க, கட்சின்றீங்க, உங்கள் கொள்கை கொள்ளை தானே உங்கள் கொள்கைனாரு. ஸோ இஸ் அட்டாக்கிங் தி கரப்ஷன் இன் டிஎம்கே ரூல். அந்த ரிஜிமில் வந்து எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் தான். இல்லை, க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜயோடைய விஷன். அது பண்ணாலே அதை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடுச்சு. உங்களுக்கு வந்துங்க இன்னைக்கு வந்து
ஒரு 20,000 கோடி செலவு பண்ணுறீங்க மாநிலத்தில் ஒரு திட்டத்துக்குன்னா ஒரு 1000 2000 கோடி கூட அந்த திட்டத்துக்கு ஆக்சுவலாக செலவாகிறதில்ல. ஒன்றும் வேணாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. டாய்லெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா நம்ம நகரத்தில், பப்ளிக் டாய்லெட்ஸ், அந்த மெயின்டெனன்ஸில் 400 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு திமுக ஆட்சியாளர்கள். இப்போ எந்த துறையை நீங்கள் எடுங்க, இப்போ ஒன்றும் வேணாம், பள்ளிக்கரணையில் சதுப்பு அந்த நிலத்தில் விதிகளை மீறி வந்து எம்எம்டிஏ அதாவது சிஎம்டிஏ வந்து அனுமதி கொடுத்து பெரிய பிரிகேடுன்ற ஒரு கட்டுமான நிறுவனம் அங்கே பண்ணிகிட்ருக்கான். 2000 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட்லாம் கட்டிகிட்டு இருக்கான். அப்போது கம்ப்ளீட்டாக வந்து கரப்ட் கவர்மெண்ட்டுங்க இது. இல்ல ஊழலற்ற நிர்வாகத்தை விஜய் கொடுப்பாரு அப்படின்னா அவர் சொல்றாரு உள்ள சேர்த்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வருகையுமே ஊழல் செய்த அதிமுக கட்சியிலிருந்து கொண்டு வராரு. ஊழல் செய்த அதிமுக கட்சி என்பது வேறு, அதிமுகவில் இருக்கிற ஆட்கள்லாம் ஊழல்வாதிகள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதே போல் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கட்சியிலுமே நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலுமே ஒழுக்கமானவர்கள் இருக்காங்க. ஆனால் அலிகேஷன்ஸ் இல்லாததுனால தான் விஜய் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்களா? பின்ன நீங்கள் 2.5 வருஷமாக கதவை தட்டிகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர். எவ்ரிபடி வாஸ் கெப்ட் ஆன் த டோர். ஒன்றும் வேணாம், டிடிவி தினகரன் எத்தனை மாதமாக பேசிகிட்டு இருக்காரு விஜயை பற்றி. விஜய் தலைமையில் ஒரு பெரிய மகத்தான கூட்டணி வரும், ஆட்சி மாற்றம் வரும்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒய் டோர் வாஸ் நாட் ஓப்பன் டு ஹிம்? பிகாஸ் he is facing lot of corruption charges. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. இங்கே நின்னார்ல ஆர்கே நகரில் டோக்கன் கொடுத்தாரு, 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தவர். அதனால் வந்துங்க விஜய் வந்து அதில் தெளிவாக இருக்கார். நீங்கள் கேட்கலாம் அதிமுகலேருந்து செங்கோட்டையன் வந்தாருன்னு, அவர் மேலே ஊழல் புகார் சொல்லப்பட்டது. அதாவது 96 வந்து அதிமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஜெயலலிதா உள்பட செங்கோட்டையன் மாதிரி சில பேர் மேலே ஊழல் புகார், சொத்து குவிப்பு, ஊழல் புகார்லாம் போட்டு சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் அமைச்சார். அந்த நீதிமன்றங்கள் தண்டனை கொடுத்ததால தான் செங்கோட்டையன் 96 தோத்துட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஆனால் 2001 கண்டெஸ்ட் பண்ண முடியல, தண்டனை இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அதெல்லாம் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஆதாரமற்றவைன்னு திருப்ப டிஎம்கே கவர்மெண்ட் அண்டர் கருணாநிதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக இருந்த, மினிஸ்டராக இருந்த செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகளை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆக அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் திமுக காரங்க சொன்னது. ஆனால் பொது வெளியில் பொதுவாக ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் நான் பார்க்குறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 8 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, சத்தியமங்கலத்தில் ஆக மொத்தம் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கார் பல காலம், ஜெயலலிதாவுடைய ரைட் ஹேண்டாக இருந்திருக்காரு, அதிமுகவில் மிகப்பெரிய புள்ளியாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் மேலே வந்து மிக பெரிய ஊழல் பண்ணிட்டாரு, சொத்து குவிச்சாருன்னு இது வரைக்கும் எந்த புகாரும் வந்ததில்லை. புகார் தான் இந்த இது வந்தது, டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணாங்க. மற்றபடி வேறு எதுவும் பொதுவெளியில் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இந்த கட்சி மேலே ஊழல் சொல்கிறதும் அந்த கட்சி மேலே அவங்க ஊழல் சொல்கிறதும் அது வந்து நான் பொதுவாக எடுத்துக்க மாட்டேன். டிட் ஃபார் டேட் தான். ஆனால் எங்கேயாவது செங்கோட்டையன் மேலே ஊழல், இப்போ நான் சொன்ன டிடிவி தினகரனை பற்றி சொன்னேன், ஓபிஎஸ் மேலே ஊழல் புகார் இருக்குது, இபிஎஸ் மேலே இருக்குது, ஏன் சபரீசன் மேலே இருக்குது, உதயநிதி மேலே இருக்குது. உதயநிதியுடைய ஆளினால் அசிஸ்டண்ட்டு அந்த தம்பி ரத்தீஷா, அவர் ஏன் லண்டனுக்கு தப்பி ஓடினார் இடி ரெய்டு வரும்போது. ஸோ ஊழல் என்பது தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்கன்னு தாரடிக்க முடியாது. அதனால் செங்கோட்டையன் மேலே அவர் மேலே வந்து வேறு சில புகார்கள் வந்து ஜெயலலிதா அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினார். அது பொது வாழ்வையோ அரசியல் ரீதியாகவோ இல்லை, தனிப்பட்ட முறையில் சில கம்ப்ளைண்ட் வந்து. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நீண்ட காலம் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்த ஒரு ஆள் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஊழல் புகாரிலும் சிக்காத இருக்கிறாருன்னா அதுவே பெரிய விஷயம்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவரை தாவேக்கால சேர்த்துக்கிந்து இதெல்லாம் கணக்கு பார்க்காம ஒன்றும்
விஜய் சேர்க்கல. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்கோர் பண்ணது யாரு, டிஎம்கேவா பிஜேபியா? இல்லை, அவங்க 2 பேருமே ஸ்கோர் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒன்றும் பெரிய விளையாட்டோ ஸ்போர்ட்ஸோ இல்லை, மக்களின் வாழ்க்கை நம்பிக்கை. இதில் வந்து தேவையில்லாமல் திமுக ஆட்கள் தான் இதை கிளறினாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீண்ட காலமாக இருக்குது இது. அந்த தர்காவும் இருக்குது, இங்கே மலை அடிவாரத்தில் கோயிலும் இருக்குது, முருகன் கோயிலும் இருக்குது. ஆனால் திமுக எம்பி தான் சில மாதங்களுக்கு முன்பு பிரியாணி போய் சாப்பிட்டாங்க, மலை மேலே போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி பொதுவெளியில் போட்டார். அதாவது ஒரு திட்டமிட்டு ஒரு மதத்தினர் மனதை புண்படுத்துகிற மாதிரி செய்கிறாரு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அப்போ தேவையில்லாமல் ஃப்ரிக்ஷனை உண்டாக்குறாங்க. ஹிந்துஸ் அவங்க சகோதரர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் போய் நாகூர் தர்காவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்து தான் அங்கே இருப்பாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்துஸ் தான் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்துங்க இந்த மதத்தை சொல்லிக்கிட்டு ஓட்டு வாங்கிறது, மதத்தின் பேரால் அரசியல் லாபம் அடையிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியங்க. ஸோ திமுக என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாத்துலேயும் பாஜகவை பார்க்குறாங்க, எல்லாத்துலேயும் ஆர்எஸ்எஸை பார்க்குறாங்க. ஏன் செங்கோட்டைன்னு அமித்ஷா தான் அனுப்பிச்சி வச்சாருன்னெலாம் கூட தவேகாவுக்கு சொன்னவர்கள் உண்டு. ஆனால் டாக்டர் மைத்ரேயன் தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டவர், பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து அப்புறம் அவர் வேறு பல கட்சியெல்லாம் போயிட்டு ஓபிஎஸ்லாம் இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டார். ஆர்எஸ்எஸ்காரரை சேர்த்து கொள்வார்கள் மைத்ரேயனை டாக்டரை, எந்த விதமான அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. செங்கோட்டையனை கூட காலையில் போயிட்டு சேகர் பாபு நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க, நம்ம அதிமுகவில் இருக்கிற நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே வெளியில் வரலன்னு தான். ஆதாரங்கள் தான் வச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது சேகர் பாபு தனிமையில் அவரோட பேசியிருக்கார், அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, பார்த்துருக்காரு. என்ன பேசினார்கள் என்பதுக்கு வேண்டுமானாலும் ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரை மணி நேரம் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? அதனால் திமுக ட்ரைடு வெரி மச் டு கெட் இன்க்ளூடட்னு செங்கோட்டையனை அவர் வந்து அதில் தெளிவாக இருந்தார், திமுகவுக்கு போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் வந்து அதாவதுங்க நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி தாவேகா என்பதே ஒரு அப்டேட்டட் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே தான். 2.0 ஏடிஎம்கேவுடைய 2.0 தான் வந்து தாவேக்கான்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கேவை எதிர்க்கிறதுனாலயா? இல்லை, எம்ஜிஆருடைய கொள்கைகள் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரிஜினல் அண்ணா கொள்கைகள்லாம். கருணாநிதி 69 முதல்வரான ஒன்றா அதெல்லாம் விட்டாருங்க. திமுகவிலுடைய ஏதாவது எந்த காரணங்களுக்காக திமுக உருவாக்கப்பட்டதோ 49 அதெல்லாம் விட்டுட்டாங்க. குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்ருக்குது திமுகவை பொறுத்தவரையில். அதனால் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேல எம்ஜிஆர் கொஞ்சம் துவக்கத்தில் கொஞ்சம் பண்ணார், அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வழியாக போயிடுச்சுங்க. இன்றைக்கி தாவேகா என்பது வந்து திமுகவை எதிர்ப்பது மட்டுமல்ல, இந்த சில விஷயங்கள் ஊழலற்ற நிர்வாகம், குடும்ப அரசியல், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஹெல்த்து, பெண்கள் பாதுகாப்பு, கல்வி, இதெல்லாம் எல்லாருக்கும் உறுதிப்படுத்தணுன்ற பல நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரெசண்ட் அண்டர் இபிஎஸ் வந்து அதனுடைய யூட்டிலிட்டி ஓவர், எக்ஸ்பைரி டேட் வந்துடுச்சுங்க. இல்லை, அது அதிமுகங்கிறது யாராலையும் வந்து உடைக்க முடியாத மிகப்பெரிய கட்சி. திமுகவுக்கு மாற்று இன்றைக்கும் தமிழகத்தில் அதிமுக தான் சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே நிரூபிக்கலையே. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லை அதிமுக, சில தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது. அதாவது இதுக்கு மேலே இது இன்னும் மோசமாக ஆகிற ஸ்டேஜ் தான் இந்த தேர்தலில் இருக்க போதுங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, எடப்பாடி சொல்லுவார், வாய்ச்சாவடால் அடிக்கிறாரு, எந்த கொம்பனாலும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பாருங்கள், இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்தார் கொங்கு பகுதியிலேருந்து தாவேகாக்கு, முந்தா நாள் சிங்காநல்லூர் எக்ஸ்எம்எல்ஏ சின்னசாமி திமுகவுக்கு போயிட்டார். நேற்று பார்க்குறேன் வெள்ளமண்டி அந்த மதுரை சார்ந்தவர் நினைக்கிறேன், அவர் வந்து இவரை செங்கோட்டையனை பார்த்துட்டு போகிறாரு, நல்ல செய்தி நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போது
எக்ஸோடஸ் ஆஃப் லீடர்ஸ் போத் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தாவேக்காவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறது வெறும் வாய்ச்சவடால் இல்லைங்க, வரப்போகுது. விவகாரங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்புகள் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதனால் தாவேக்கா தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சூஸியாக இருக்கணும். இவ்வளோ நாளாக இருந்துட்டாங்க, சூஸியாக தான், அதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களும் ஒரு மாமூலான ஒரு அரசியல் கட்சியாக மாறிடுவாங்க. ஸோ தாவேக்காவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது, மரியாதை இருக்குது, அது மேலே நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 பேரும் 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு மாறி மாறி ஒன்றும் பெருசாக இல்லை, ஊழல் தான் மிஞ்சுது, குடும்ப அரசியல் தான். அதனால் விஜய் வந்தால் நல்லது செய்வார். அதுக்கு ஒரு காரணத்தை ஜனங்க பார்க்குறாங்க. ஜனங்க ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. ஒரு ஆள் இவ்வளோ பெரிய வருமானத்தை, இவ்வளோ பெரிய கேரியரை விட்டுட்டு வரான். இப்போ இன்றைக்கும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன்லாம் விட மாட்டேன்றாங்க. ஏன்னா இட் இஸ் எ லுக்ரேட்டிவ் கேரியர். 500 கோடி 1000 கோடின்றது சாதாரணமான தொகை இல்லை. அதுவும் கிளிட்டரிங் லைஃப் சினி ஃபீல்டுன்றது. அப்போ அந்த லைஃப்பெல்லாம் தூக்கி போட்டு இதுதான் என் கடைசி படம், இனி நான் நடிக்க மாட்டேன்ட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வராருன்னா அவர் நிச்சயமாக சொத்து சேர்க்கறதுக்காக வரல, கொள்ளை அடிக்கிறதுக்காக வரல. அவருக்கு புகழ், பணம் எல்லாம் ஏற்கனவே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சொன்னது தான் இது, என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய உச்சத்தில் வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணோன்னு நினைக்கிறேன். அது நல்லது பண்ணோன்னா சாப்பாடு போடுறது, இலவச வேட்டி சட்டை கொடுக்குறது, அதெல்லாம் அந்த மக்கள் இயக்கத்தில் பண்ணி பார்த்தாங்க. பன்னு, பொறை, ரொட்டிலாம் கொடுத்தாங்க. பட் மக்களுக்கு நல்லது செய்யணும், அது ஒரு நிவாரணமாக இருக்கலாம். மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நிஜமாகவே மெய்யாகவே மக்களுக்கு எந்த நல்லதையும் யாராலையும் பண்ண முடியாதுங்க. அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, வல்லவனாக இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் ஹாவ் த கவர்மெண்ட் பவர், ஸ்டேட் பவர் உங்கள் கையில் இருக்கணும். அது ரியலைஸ் பண்ணதால் தான் இவர் அரசியல் கட்சி தொடங்கினார். ஏன் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம்லாம் நடத்தி 20 வருஷம், அதோடு இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஏன் வராருன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, இலவசமாக ஒரு நாளைக்கு இது கொடுக்கலாம், தோடு கொடுக்கலாம் நல்லா படித்த மாணவர்களுக்கு +2லாம். பட் அதே கவர்மெண்ட் அவர் கையில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு மேல் படிப்பையே ஃப்ரீயாக கொடுக்கலாம். காலேஜ் எஜுகேஷனை அப் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஃப்ரீன்னு ஆக்கலாம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் செய்யணுன்னா ஒரு ஆள்கிட்ட ஸ்டேட் பவர் இருக்கணும். அப்போ அதை தான் மையமாக வச்சு அவர் வேறு எதுக்காகவும் வரலன்னு நான் நினைக்கிறேன், அவரை புரிஞ்சிக்கிட்ட அடிப்படையில். ஏன்னா அவர் என்னெல்லாம் 2 வருஷமாக பேசுகிறாரு, 10-15 வருஷமாக என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாருன்றத வச்சு பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நினைக்கிற, தன்னால் இயன்ற பல காரியங்களை செய்ததுக்கு அரசியல் வேணும், அதிகாரம் வேணும்னு நினச்சி வந்திருக்காரு. அப்போ அப்படிப்பட்டவர் மேலே ஜனங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இப்போ மற்ற எல்லா கட்சிகள் முதுகுலையும் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. சொத்து குவிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா இன்ப நிதி 100 கோடி ரூபாய் படத்தை எப்படி எடுக்கிறாரு, இட்லி கடை படத்தை எப்படி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அவர் என்ன தொழில் செஞ்சார், இல்லை அவங்க அப்பா உதயநிதி என்ன தொழில் செஞ்சார், என்ன வியாபாரம், ரெட் ஜெயண்ட் நடத்துனாங்களே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொள்ளை அடிச்சிருக்காங்க. நான் திமுகவை மட்டும் சொல்ல, ஆட்சியில் இருந்த 2 கட்சியுமே மாறி மாறி தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதன் விளைவாக தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும். இப்போ முன்னேறலன்னு நான் சொல்ல, பல வகையில் நம்ம இன்னமும் இந்தியாவில் சில விஷயங்களில் ஃபஸ்ட்டாக இருக்கிறோம். இன்க்ளூடிங் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம், 9 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். அதிகமாக தலித் மக்கள் ஆணவ படுகொலைகள் நடக்கிற மாநிலத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். அது தவிர்த்த நல்ல ரோடு இருக்குது, பெட்டர் ஹெல்த் சிஸ்டம் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. வடநாட்டிலேருந்து இங்கே வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் திராவிட கட்சிகள் செய்த சாதனை தானே. அதாவது ஒன்று நான் அடிக்கடி சொல்கிற திருக்குறள் தான், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு ஆள் 100% தப்புன்னு எவனுமே இல்லைங்க, எவனுமே 100% நல்லவன் கிடையாதுங்க. அப்படின்னு சொல்கிறான்னா அது தப்பு. 49% நல்லவனாக இருந்தால் அவன் கெட்டவன்றாங்க.
51% நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவன்றாங்க. இப்படி தான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஆட்சி 60 வருஷம் திமுக அதிமுக 67க்கு அப்புறம் வந்ததில் எதுவுமே நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் நான் முட்டாள். பல விஷயங்கள் மேலே வந்து, ஆனால் இந்த ஊழல், குடும்ப அரசியல், நிர்வாக சீர்கேடு, இந்த கொள்ளையெல்லாம் நடக்காமல் இருந்தால் இந்தியாவின் முதன் மாநிலமாக எப்போ ஆயிருப்போம் நம்ம. ஏன் இங்கே வரமாட்டேன்றான்? ஏன் வந்து நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனம்லாம் தெலுங்கானாவுக்கு போகிறான், மகாராஷ்டிராவுக்கு போகிறான், குஜராத்துக்கு போகிறான்? ஏன் போகிறான்? பிகாஸ் இங்கே தொழில் தொடங்கணுன்னா எல்லார் கையையும் இது பண்ண வேண்டியிருக்கு. லஞ்சம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்தார்னா ஊழலற்ற நிர்வாகத்தை தருவார் என்று நான் நம்புகிறேன். ஜனங்க நம்புகிறாங்க.